க்ரோர். கோர்ஸஸ் ஓகே, கோர்ஸ். ஓகே. ரைட். ம். யூ ஆர் ரைட். எஸ். அது உண்மைதாங்க. அதாவது வளர்ந்து வந்துட்டோம். இப்போ நான் எனக்கே வந்து இப்போ இந்த 12 படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுலேயே மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறமே எனக்கு நிறைய பட வாய்ப்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சிது. அது 12 படத்துல இதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் வந்து எனக்கு நல்ல ஒரு இது வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல என்ன அப்படி ஒரு மைனஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப நான் வளர்ந்து வரேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னையவே தான் எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்ப 10,000 சம்பளம் தர்றேன்னா, இன்னொருத்தர் 20,000 தர்றேன். எங்க படத்துக்கு கால் ஷீட் குடுங்க. அப்படிதான் கேட்டுக்கிட்டே வருவாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு வரும்போது, நல்ல திறமை உள்ள இன்னைக்கு நல்லா கீழ அடிமட்டத்துல இருக்காங்க. ஒரு இது என்னோட இன்னும் வீடியோவிலேயே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நல்ல திறமை உள்ள ஒரு அம்மா வந்து டான்ஸ் பண்ணியிருக்கோம். செம்மையா பண்ணியிருக்கோம். அத வந்து இத வந்து பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அந்த மாரி திறமை உள்ளவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றதில்ல. இவங்க வந்து மக்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க. ஃபேஸ் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃபேஸ் வேல்யூ தான் பார்க்குறாங்களே ஒழிய, இந்த இது இது வந்து கேரளாவுல கிடையாது. கேரளாவுல அந்த மாரி ஒரு இதே கிடையாது. அவங்க வந்து ம். ஹீரோ அப்படின்னு சொன்னா அவங்களோட ஸ்டோரி தான் ஹீரோவா இருக்கும். ஓ! இன்னைக்கு ஆ கேரளாவுல அப்படிதான். அவங்க ஸ்டோரி தான் ஹீரோவா இருக்கும். ஹீரோயிசம் கிடையாது. அந்த மாரி இருக்கும்போது, அவங்க வளர முடியல. ஆனா, இப்ப ஒரு சில படங்கள் இப்ப இந்த 24, 25லலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா குரோத் ஆயிட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஸ்டோரியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்படிதான் வளர்றாங்க. ஓகே, ஓகே. வாழ்த்து. மாபு அண்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "பிறர் வாழ தன்னை வருத்திக் கொள்பவனே உயர்ந்த மனிதன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபிமா என்ன சொல்றாங்க, "ஆனால் அவர்களின் உழைப்பு, முயற்சி, திறமை கொஞ்சம் குட் லக் கிடைத்தால் வெற்றியும் சம்பளமும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடைச்சா வெற்றியும் சம்பளமும். கரெக்ட். ஆமா. அவங்களுக்கு இத்தனையும் இருந்தா தான் அவங்க சம்பளத்த பார்க்க முடியும் இல்லையா? இல்லன்னா அதுவும் கண்டிப்பா. கிடையாது. மேபி இப்ப கண்டிப்பா. TikTokல இருந்து இவரு உள்ள போயிருக்காருனாவே, எப்பவுமே சீனியாரிட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய இருக்கும். அந்த ஈகோ பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா? ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும். இந்த இடத்துல ஆண்கள் உள்ள கால வச்சாருங்கன்னா, பெண்கள் கொஞ்சம் தாழ்மையோட பேசுவாங்க. "அப்படிங்களா? வாங்க நீங்க வந்திருக்கீங்க." இதையே ஆண்கள் பேசத்தா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ. "நான் பெரியவன். நான் இதுக்கு முன்னாடி இருந்து உள்ள இருக்கேன். நான் அந்த ஃபீல்ட்ல இருந்து இருக்கேன். நீங்க TikTokல இருந்து வரீங்க. நான் ஏன் உங்கள மதிக்கணும்? நீங்க என்ன அவ்வளோ பெரிய கேரக்டரா?" அப்படின்ற மாரி இருக்கும். அந்த மன உளைச்சல்னு ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா? நம்ம கீழ இருந்து கொஞ்சம் மேல போம்போது அதனோட வலி ரொம்ப வலியா இருக்கும். ஸோ அதையும் கண்டிப்பா. சகிச்சுட்டு நீங்க நிச்சயமா மேல வரணும். நம்பளுக்கு இந்த மாரி வாய்ப்புகள் எட்டணும். அதுல நம்ம ஜெயிக்கணும். இதுதான் அடித்தள மட்டமா இருக்கிற டேலண்டற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அத நம்ம பயன்படுத்திக்கணும் உண்ம. இல்லைங்களா? நீங்க பயன்படுத்திருக்கீங்களா கண்டிப்பா, அந்த மாதிரி? கண்டிப்பா. அது கண்டிப்பா. அந்த மாரி தான் நான் அத பயன்படுத்தி வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, TikTok பண்ணும்போது நல்லா வியூஸ் அதில பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப என்னோட ஃபாலோவர்ஸே பார்த்தீங்கன்னா வந்து 2 மில்லியன்ஸ் 3 மில்லியன்ஸோ என்னமோ இருந்தது. ஆனா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா மில்லியன்ஸ் கணக்குல இருந்தாங்க. ஆ அப்போ வந்து நான் டான்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அந்த TikTok டைம்ல பயங்கரமா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு இதையும் வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க. "நீங்க அடுத்து என்ன டான்ஸ் பண்ண போறீங்க?" அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 50 வயசு கரெக்ட்டா. 3 வருஷத்துக்கு முன்னால என்ன பார்த்தீங்க 3, 4 வருஷம். 50 வயசுலயே நான் இந்த அளவுக்கு பண்றீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அது ஆனா அதே வந்து அப்படியே ஷார்ட் ஃபிலிம்க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம புதுசு. அந்த இடத்துல நான் இவ்ளோ TikTokல இவ்வளோ பெரிய ஆளு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அங்க வந்து நம்மளைய மட்டம் தட்ட தான் செஞ்சாங்க. மட்டம் தட்டி, ஆ அவருக்கு எதுக்கு அந்த அவ்வளோ பெரிய கேரக்டர் குடுக்குறீங்க? அவரு பண்ணுவாரா? பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா தான் பேசினாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, "இல்ல அவரு பண்ணுவாரு. அவருக்கு டேலண்ட் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு வேலைக்காரன்னு ஒரு கேரக்டர் குடுத்தாங்க. அப்போ வந்து இது சட்டை எல்லாம் கழட்டி போட்டு ஒரு கோமணம் மட்டும் கட்டிக்கிட்டு தான் இருக்கணும். அத வந்து ஓ! அத வந்து ரொம்ப இது பண்ணாங்க. நான் சொன்னேன், "நோ ப்ராப்ளம். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல."